ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னென்னா, நாங்கள் செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இந்த கம்பெனி 2008 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் என்னன்னா ஹவுசிங் லோன் தர கம்பெனியா இருக்காங்க. முக்கியமா இவங்க நான் டெபாசிட் டேக்கிங் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியா இருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் கீழே இருக்கிற ஒரு சப்சிடரியாகவும் இந்த கம்பெனி இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ எல்லாமே லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது லோன் அகைன்ஸ்ட் ஹோம்ஸா இருக்கு. சேலரிட் எம்ப்ளாயிஸை டார்கெட் பண்ணி இவங்க லோன்ஸை கொடுத்துக்கிட்டு வராங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனி 2022 டோட்டல் இன்கமா 3767 கோடி, அதுல ப்ராஃபிட் 709 கோடி. 2023 டோட்டல் இன்கம் 5665 கோடி, அதுல ப்ராஃபிட் 1257 கோடியா இருந்திருக்கு. 2024 டோட்டல் இன்கம் 7617 கோடி, அதுல ப்ராஃபிட் 1731 கோடியா இருந்திருக்கு. இந்த Q1 ஃபினான்ஷியல் 2025 உங்களோட டோட்டல் இன்கம் 2208 கோடி, ப்ராஃபிட் இந்த கம்பெனிக்கு 482 கோடியா இருந்திருக்கு. ஓவராலா இவங்க டாப் லைனும் சரி பாட்டம் லைனும் சரி கன்சிஸ்டன்டா கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்லயும் Q1 ஃபினான்ஷியல் 2025லயும் இருந்திருக்கு. இவங்களோட நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் 18 ரூபாய் 80 பைசாவா இருக்கு. இந்த கம்பெனியோட டோட்டல் நெட்வொர்த் எவ்வளவு பாத்தீங்கன்னா 14,719 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 0.60 பைசாவா இருந்திருக்கு Q1 ஃபினான்ஷியல் 2025ல. இதே ஃபினான்ஷியல் 2024 டேட்டா எடுத்து பார்க்கும்பொழுது 2 ரூபாய் 60 பைசா அளவுக்கு இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் பெர்சன்டேஜ் 15.2%, நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் 18 ரூபாய் 20 பைசா, எபிட்டா பெர்சன்டேஜ் 90 ரூபாய் 50 பைசா 50% இருந்திருக்கு. டெப்ட் பெர் ஈக்விட்டி நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், ஏன்னா ஃபினான்சிங் கம்பெனியா இருப்பாங்க, ஏன்னா அதில் NCDs இருக்கும், பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஓவராலா இந்த கம்பெனியோட எபிட்டா மார்ஜின்ஸ் 83% 90% அளவுக்கு உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம்னா LSC ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட், PNB ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட், கேன்ஃபின் ஹோம்ஸ், ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஆவாஸ் ஃபினான்ஷியல், ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ், ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸா இருக்காங்க. இந்த கம்பெனி இந்த அவுட் ஆஃப் பிஎஸ்ல ஒரு கிட்டத்தட்ட செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி LIC ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெடா அதிக இன்கம் பார்க்குற கம்பெனியா இருக்காங்க. ஸோ இவங்களோட டோட்டல் இன்கம் ஃபினான்ஷியல் 2024ல 7617 கோடியா இருந்துச்சுன்னா, LIC ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 27,277 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் பெர்சன்டேஜ் இவங்க செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க பியர்ஸோட நான் கம்பேர் பண்ணும்போது LICல கம்பேர் பண்ண சொல்லும்போது, இதே கேன்ஃபின் ஹோம்ஸ், ஆதார், அதுக்கப்புறம் ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங்லாம் கம்பேர் பண்ண சொல்லும்போது இந்த கம்பெனி ரிட்டர்ன் நெட்வொர்த் குறைவாவே இருந்திருக்கு. நெட் அசெட் வேல்யூ பெர் ஈக்விட்டி ஷேர் இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்லும் பொழுது குறைவாவே இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட IPO டேட்ஸ் பார்க்கும்பொழுது 9 to 11 செப்டம்பர் 2024. இஷ்யூ பிரைஸ் 66 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 3560 கோடி, ஆஃப் ஆஃப் சேல் 3000 கோடி அளவுக்கு இருக்கு. டோட்டல் IPO சைஸ் 6560 கோடியா இருக்கு. லாட் சைஸ் 14,980 ரூபாய், 214 ஷேர்ஸ் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் ஒரு ஷேர், ரீட்டைல் அலோகேஷன் 35%, ஷேர் ஹோல்டர்ஸ் ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. 2 லட்ச ரூபாய்க்குள்ள நீங்க ஒரு மேக்ஸிமம் 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்றான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் படிச்சு பார்த்தேன். லிஸ்டிங் ஆன் NSE அண்ட் BSE. ஸோ இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் 12 செப்டம்பர் 2024, இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 13 செப்டம்பர் 2024, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் 13 செப்டம்பர் 2024, IPO லிஸ்டிங் டேட் 16 செப்டம்பர் 2024 இருக்க போகுது. இப்போ இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸை பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி லார்ஜஸ்ட் நான் டெபாசிட் டேக்கிங் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியா இருக்காங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியா இந்தியாவா இருக்காங்க. இவங்களோட EM கம்பேர் பண்ண சொல்ல LIC ஹவுசிங் ஃபினான்ஸுக்கு அடுத்து 8th லார்ஜஸ்ட் NBFCயா இருக்காங்க. அப்பர் லேயர் அந்த கேட்டகரியை கம்பேர் பண்ண சொல்லும் பொழுது இந்த கம்பெனி செகண்ட் மோஸ்ட் ப்ராஃபிட் மேக்கிங் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியா இருக்காங்க. அவங்க ரிட்டர்ன் ஆவரேஜ் அசெட்டை கம்பேர் பண்ண சொல்லும்போதும் சரி, ரிட்டர்ன் ஆவரேஜ் ஈக்விட்டியை கம்பேர் பண்ணும்போதும் சரி, இன் ஃபினான்ஷியல் 2024 அண்ட் Q1 ஃபினான்ஷியல் 2025ல இவங்களோட கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் 0.28% ஆகவும், நெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட் 0.11% ஆகவும் இருக்கு. ஸோ உங்க அசெட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கடந்த 3 ஃபினான்ஷியல் எடுத்து பார்க்கும்போது சரி, Q1 ஃபினான்ஷியல் 2025 எடுத்து பார்க்கும்போது சரி, ஆல்மோஸ்ட் 0.5% கீழே தான் 2 GNPA இருக்கு, நெட் NPA இருக்கு. ஏன்னா டார்கெட் கஸ்டமர்ஸ் மேக்ஸிமம் சேலரி எம்ப்ளாயிஸா இருக்காங்க. அதனால அசெட் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த இவங்களோட மணி எல்லாமே ஒரு 80% மேல சேலரி எம்ப்ளாயிஸ் தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஆண்டர்பிரினர்ஸ், பிசினஸ் பீப்பிள்ஸை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த கம்பெனி செகண்ட் ஹையஸ்ட் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் கம்பெனியா இருக்காங்க இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸ்ல. அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹையஸ்ட் AUM பெர் பிரான்ச் வச்சிருக்க கம்பெனியா இருக்காங்க. AUM பெர் எம்ப்ளாயி வச்சிருக்கிற கம்பெனியாகவும்
இருக்காங்க. அவங்க லிஸ்டட் பியர்ஸ் அண்ட் லார்ஜஸ்ட் பிரைவேட் HFC கம்பேர் பண்ண சொல்லும் பொழுது இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நான் என்னன்னு சொல்லி பார்க்குறேன்னா, இவங்களோட அசெட் குவாலிட்டி வந்து 0.5% அளவுக்கு கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்லையும் Q1 ஃபினான்ஷியல் இயர் 2025லையும் குறைஞ்சு இருந்தாலுமே மார்ஜினலா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லைக் Q1 ஃபினான்ஷியல் இயர் 2025லையும் ஃபினான்ஷியல் இயர் 2024லையும் ஃபினான்ஷியல் இயர் 2023 2022 கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி இவங்களோட ஏஎம் கான்சன்ட்ரேஷன் மேக்ஸிமம் மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகா இருக்கு. ஆல்மோஸ்ட் 40% அவங்களோட ரெவன்யூ இன்கம் அண்ட் ஏஎம் வந்து இந்த 2 ஸ்டேட்ல தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் ரீசென்ட் டைம்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லைக் 7.9% அளவுக்கு. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் ஹையா இருக்கிறதுனால இவங்க காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் அதிகமா இருக்கு. அதனால இவங்க ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. அப்கமிங் குவார்ட்டர்ஸ்ல நீங்க இதே காரணம் தான் நிறைய பேங்க்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். ஈக்விட்டா ஸ்மால் பினான்ஸ் பேங்க் அந்த மாதிரி பேங்க்ஸ்ல. ஸோ அதனால இவங்க மார்ஜின்ஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இப்படியே RBI இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைல வச்சிருந்தாலுமே. அது மட்டும் இவங்க ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து குறிக்கிற நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2023 கம்பேர் பண்ண சொல்ல ஃபினான்ஷியல் இயர் 2024லையும் Q1 ஃபினான்ஷியல் இயர் 2025லையும் குறைஞ்சிருக்கு. ஸோ இது எதனால காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் டைரக்டா அதிகப்பட்டதுனால. ஸோ வரக்கூடிய காலங்கள்ல ஸோ ஓவராலா ஒரு ஃபிளாட் மார்ஜின்ஸ் தான் இந்த கம்பெனி கொடுக்கும். ஏன்னா இந்த காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ஸும் வந்து கோரிலேட் இல்லாம இருக்கிறதுனால. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பியர்ஸை விட பார்த்துருவோம். ஸோ இவங்க பியர்ஸ் ஆன LIC ஹவுசிங் ஃபினான்ஸ் பிரைஸ் டு புக் 1.18ல, PNB ஹவுசிங் ஃபினான்ஸோட பிரைஸ் டு புக் 1.70ல இருக்கு. கேன்ஃபின் ஹோம்ஸோட பிரைஸ் டு புக் வேல்யூ 2.65 இருக்கு. ஆதார் வந்து 3.04 இருக்கு. ஆவாஸ் ஃபினான்ஷியல் 3.61ல இருக்காங்க. ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் 4.34ல இருக்காங்க. ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் PAPE வந்து 4.81ல இருக்காங்க. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் கேட்கிற பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 3.72 இருக்கு. Q1 ஃபினான்ஷியல் இயர் 2025 எடுத்து பார்க்கும்பொழுது இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபினான்ஷியல் இயர் 2024 எடுத்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 4 டைம்ஸ் புக் வருது. ஸோ இந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே வேல்யூவேஷன்ஸ் தான். கடந்த 3 வருஷத்துல இவங்க ஏஎம் growth ஆனும் சரி, ரெவன்யூ growth ஆனும் சரி, ப்ராஃபிட் growth ஆனும் சரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் அதை மறக்கவே இல்லை. எபிட்டா மார்ஜின்ஸும் 83-90% அளவுக்கு உயர்ந்திருக்கு. அதை நான் மறக்கவே இல்லை. ஆனா ரீசென்ட் டைம்ல காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் அதிகமா இருக்கும் பொழுதும் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறையும் பொழுது இவங்க கேட்கிற 3 டைம்ஸ் புக்குங்கிறது கொஞ்சம் ஹையர் சைட தான் பாக்குறேன். ஏன்னா இவங்களை விட ஒரு பெரிய ஏஎம் அண்ட் இன்கம் இருக்கிற LIC ஹவுசிங் ஃபினான்ஸ் 1.18ல இருக்கும் பொழுது இவங்க கேட்கிற 3.72 வந்து கொஞ்சம் ஹையர் சைடா தான் நான் பாக்குறேன். இப்போ இந்த ஐபிஓட கன்க்ளூஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களோட 80% ஆஃப் த லோன் சேலரிட் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுத்திருக்காங்க. ஏஎம் 30.9% CAGRல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 56.2% CAGRல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசெட் குவாலிட்டி ஆல்மோஸ்ட் நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு வந்து இருந்திருக்காங்க. பட் ஃபினான்ஷியல் இயர் 2023 கம்பேர் பண்ண சொல்லும் பொழுது இவங்களுக்கு கொஞ்சம் டெட்ராய்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க CRAR ரேஷியோ நல்லபடியா வச்சிருக்காங்க. ஓவராலா இவங்க இருக்கிற ஹவுசிங் செக்மெண்ட் 13-15% CAGRல இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்த 3 வருஷத்துக்கு அனைவருக்கும் வீடு கட்டணும்னு சொல்லி கனவு இருக்கு. அந்த மாதிரி இவங்க ஹெல்ப் பண்றதுனால இந்த பிசினஸ் வந்து ஒரு ஓகேவா நல்ல பிசினஸா நான் பாக்குறேன். கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் 53 ரூபாய் இருக்கு. 75.71% லிஸ்டிங் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரொமோட்டர்ஸ் பஜாஜ் கூப்பன் இருக்கிறதுனால இந்த பிராண்டுக்கு இருக்கிறதால இன்னும் நல்ல லிஸ்டிங் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது லிஸ்டிங் அப்ளை பண்றவங்க மனசுல வச்சுக்கோங்க. பட் அதுவும் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் கண்டிஷன்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டா இந்த கம்பெனியை பார்க்கும்பொழுது ஸோ ரீசென்ட் டைம்ல இவங்களோட ப்ராஃபிட்டை குறிக்கிற நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா RBIயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையர் சைக்கிள்ல இருக்கிறதுனால. ஸோ ரீசெண்டா Q1 ஃபினான்ஷியல் இயர் 2024 Q1 ஃபினான்ஷியல் இயர் 2025 கம்பேர் பண்ணும்போது மார்ஜின்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா தான் இருந்திருக்கு. ஃபினான்ஷியல் 2023-2024 கம்பேர் பண்ண சொல்லும்போது மார்ஜின்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா இருக்கு. ஸோ அதனால இவங்க வேல்யூவேஷன்ஸ் நான் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகே வேல்யூவேஷன்ஸ் தான் சொல்லுவேன். இப்போதைக்கு கொஞ்சம் சேஃப்டியா இவங்க IPO பிரைஸான 70 ரூபாவை நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸா கன்சிடர் பண்றது கரெக்டான ஒரு யுக்தியா இருக்கும். ஏன்னா போஸ்ட் IPOல இதே மாதிரி ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் இருந்துச்சுன்னா RBI இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தொடர்ந்தாங்கன்னா இன்னும் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறைஞ்சாலும் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் உயர்ந்தாலும் இந்த மாதிரி கம்பெனிஸ் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போதைக்கு நம்ம IPO பிரைஸை வந்து ஸ்டாப் லாஸா வச்சுப்போம். பட் லாங் டேர்ம்லயும் சரி ஷார்ட் டேர்ம்லயும் சரி இந்த கம்பெனி ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரத்துக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. அங்கங்க கொஞ்சம் ஹிக்கப்ஸ் இருக்கும் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்னால. பட் இவங்க இருக்கிற பிசினஸ் செக்மெண்ட் வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல ப்ராஸ்பரிட்டியா இருக்கும். இதெல்லாமே என்னோட பர்சனல் வியூ. நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி உங்களுக்கு சூட் ஆகுமா கண்டிப்பா யோசிக்கணும். ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.